ஒரு அரசியல் தலைவராக சீமானை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இருக்கும்போது 2006ல நம்ம அவரு அண்ணனோட 98ல நமக்கு நெருங்கிய பழக்கம். அப்ப நம்ம அரசியல் தலைவரா பார்க்கல. அண்ணனா பார்த்தோம். அண்ணனா அவ்வளோ பாசமா இருப்பாரு. உண்மையிலேயே அண்ணன்னா நாங்க அண்ணன் தம்பியா தான் இருந்தோம்னு வச்சுக்கங்களேன். ம். இப்ப என் பொண்ணுங்கலாம் பெரியப்பான்னா சீமான்னா தான் தெரியும். அதேமாரி எங்க வீட்ல அப்படின்னு தெரியும். அதேமாரி அவங்க அம்மா, அப்பாவும் அவங்க அப்பாலாம் நாங்க அண்ணன் தம்பியா தான் அப்படி பயணப்பட்டோம். ம். அது 2019 வரைக்கும் அந்த போராட்ட குணம் இருக்குது இல்லைங்களா? அது சரியா இருந்தது. ம். ஆனா 2012ல பாரதி ராஜா ஐயா வந்து கண்டுபிடிச்சுட்டாரு. ம். கண்டுபிடிச்சிட்டாருங்கிற சென்ஸ் அவர் வந்து நாற்காலிக்கு ஆசைப்படும் இயக்குனர் அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன கண்டிச்சு ஒரு ஆர்டிகிலே போட்டார் ஜூனியர் விகடன்ல. நானு அப்ப என் கூட இருந்த 5 கோவிலான்லாம் ம். போயி, ம். ஐயா அப்படிலாம் என்ன நீங்க அண்ணன சொல்றீங்க? நீங்க தான் உங்களுடைய உதவியாளர் தானே! ம். நீங்க ஏன் அப்படிலாம் சொல்றீங்கலாம் சண்டை போட்டு, "டேய் உங்களுக்கு தெரியாதா? இப்படி தான்டா நான் வந்து இதுக்கு கூட்டிட்டு போனேன். நெய்வேலிக்கு இந்த விஜயகாந்த் இப்படி ஆனான். அது மாரி தான்டா இவனும்." அப்படிலாம் சொல்லுவாரு. அப்புறம் அவருக்கு ஒரு பார்வை மாறுனது. ம். அது எல்லாரும் சேர்ந்து மாறுனோம். இவருடைய போராட்டத்துக்கு அனுப்பாங்க. ம். 2016ல சீமான் அண்ணனோட உழைப்புலாம் சாதாரண உழைப்பு கிடையாது. ஏன்னா ஒரே ஆள் தான் அப்ப. எல்லாரும் பேச்சாளர்கள் இருந்தாலும் கூட, அந்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க. 234 தொகுதியிலயும் போய் பேசியாகணும். ஒரு நாளைக்கு 5 கூட்டம், 6 கூட்டம் பேசுவோம். எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன். வேர்வை வர வர உப்பு பூக்க பூக்க அந்த கருப்பு சட்டையில பார்த்தா அந்த பின்னாடி கூடெல்லாம் தெரியும். அந்த மாரியா அந்த நேரத்தில் உழைப்பார். பணம் இல்லன்னு கவலைப்படல. அத என் மூளைக்கே சொல்லாதீங்க. ரூ. 5,00,000 கடன் வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு போனோம். அ. அன்னைக்கெல்லாம் கடுமையான உழைப்பு இருந்தது. உண்மையிலேயே அவருக்கு ஒரு சிந்தனை, ஒரு விஷன், ஒரு பார்வை இருந்தது. அதுக்கு அப்புறம் நாங்க வியந்தோம். அதெல்லாம் வியந்தோம். படிச்சது ஞாபகம் இருப்பாரு. அப்புறம் அந்த பொருத்தி பேசுவது இருக்குது இல்லையா? நீங்க அது சொல்வன்மைக்கு திருக்குறள்லயே நெறைய இருக்குது. அத கரெக்ட்டா எந்த இடத்துல எப்படி பொருத்தி பேசணுங்கிற இன்னொன்னு மக்கள் மொழியில் ம். பேசுவது இல்லையா? பெரியாருக்கு அண்ணா அண்ணா ஐயாவுடைய பேரறிஞருடைய அண்ணாவுடைய பேச்ச நான் கேட்டதில்ல. அ ஜீவானந்தம் பேச்ச ஏதோ ஒரு இதுல அந்த டேப்ல பதிவு பண்ணி பேசியிருந்தேன். கலைஞருடைய பேச்சை கேட்டிருக்கோம். வைகோவுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவன். தாப்பாண்டியன், கேடி ராஜு, கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு வியந்திருக்கிறேன். தாப்பா பேச்செல்லாம் வந்து நான் அதே மாரி ஃபாலோ பண்ணணும்னு கூட நெனப்பேன். அப்படி நான் வியந்திருக்கேன். அது மாரி மக்கள் மொழியில் ரொம்ப எளிமையாக, உரிமையாக பெரியார் பேசுற மாரி பேசி, சீமான் பேசினா ஒருத்தன் திட்டினா கூட கோவப்படாத அளவுக்கு ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிற ஒரு சொல்வன்மை மிக்கவராக இருந்தார். ஒரு விஷன் இருந்தது. இதன் மூலமாக இந்த கட்சிக்கு அர்ப்பணித்து உழைத்தவர்கள் எல்லாம் சிறுக சிறுக அப்புறப்படுத்தப்படுறாங்க. அது ஏன்? ஏன்னா, நீங்க பாரதி ராஜா, செல்வமணி அண்ணன், செல்வ பாரதி, சினிமாவில் இருந்தவங்க ஐயா மணிவண்ணன் இறந்துட்டாரு. மனோஜ்குமார் எல்லாம் இருந்தவங்கலாம் போறாங்க. ஏன்? அப்படின்னு யோசிக்கிறேன். அப்ப நாங்க வந்து சீமான் அண்ணன் தானே அண்ணன் அண்ணன் ஏன்னா நாங்கலாம் ஒரே செட்டு அப்படிங்கும்போது, இவங்கலாம் வந்து தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணனெல்லாம் நெனச்சுட்டு இருந்தோம். அவங்க அவங்க வயது அனுபவத்திற்கு ஒவ்வொன்னும் அவங்க அவங்களுக்கு தோணியிருக்கு. பொன்வண்ணன் அண்ணா வந்தாரு. வந்து பொருளாளரா பொறுப்பேத்துக்க கூட சீமான் அண்ணன் சொன்னாரு. அவர்லாம் ஒரே வார்த்தையில என்ட்ட சொல்ட்டாரு. "தம்பி, மச்சான் வந்து இத சரி பண்ணணும்னே நெனைக்கலையாட்டுக்குதுடா." ஏன்னா, அவங்க வந்து எந்த அளவுக்கு அழுத்தி என்னட்ட சொல்ல முடியாதுன்னா, சீமானை பத்தி யாரு சொன்னாலும் நம்புற மனநிலையில் நான் இல்ல. யாரும் சொன்னா கூட, "ஐயோ! சொல்லாதீங்கப்பா, அவன் ஜெகதீஷ் வந்து சீமான் எது சொன்னாலும் நம்ப மாட்டான்." அப்படிதான் நெனப்பாங்க. அப்படிதான் நாங்க நம்புனோம். எங்க எங்களுக்கு முதல் முறையாக இது வருதுன்னா, எங்க மாமா தமிழ் முழக்கம் சாகுல் அமீது வந்து சீமான் வந்து உரிய அங்கீகாரம் குடுக்காத இருக்காரு. ஏன்னா, இந்த கட்சிய ஆரம்பிப்பதற்கு விதை போட்டவரே அவர்தான். இவங்கலாம் இவ்வளவு பெரிய இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்தபோது சீமான் சீமான் பேசும்போது, திரைப்பட இயக்குனராக அதுவும் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனராக இல்லாத போதே, தம்பி தான் வெற்றி படம். எதார்த்தமா சொல்றேன் நானு. ஆமா. அப்பம்போதே சீமானோட பழக்கமா இருந்த மாமா பல்வேறு விதத்தில் பொருளாதார ரீதியில் எல்லாம் உதவி பண்ணி இந்த கட்சி நடத்தலாம், ஆரம்பிக்கலான்னு அப்பவே சொன்னவரு. இந்த போராட்டத்துக்கு முன்னையே. அவரு தான் பொதுச் செயலாளர் ஆக்கணும். ஆனா உரிய இது இவருக்கு குடுக்கல. ஏன்னா அப்பலாம் எங்களுக்கு புரியல. சரி இது எது நம்ம இன்னும் கட்டமைக்கல அப்டின்னே நாங்க நெனச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கட்சியிலருந்து கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி இவங்கலாம் விலக்க பண்ணும்போது 2வது ஆன எங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்? அப்டின்னு யோசிச்சா, அவன பத்தி இவரு தப்பு தப்பு சொல்றான். ஆனா அப்படியான தம்பிங்களே கிடையாது அவங்க. உண்மையிலே கிடையாது. இப்ப போன பார்த்து வெவ்வேற கட்சிக்கு போன பார்த்து ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக நீங்க அவங்க தலைமையை விமர்சிக்கும்போது, நான் இப்ப கூட எங்களுக்கு நேத்து எங்க கட்சியினுடைய நான் சார்ந்திருக்க வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களை அந்த கட்சியில் இருக்க ஒருத்தர் சொல்லும்போது, நான் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதுதானே நியாயமாவும் இருக்கும். அப்படி அவர்கள் போனாங்க. ஏன் அவ்வளவு பெரிய அறிவாளியான இளைஞர்கள். கல்யாண சுந்தரம்லாம் உட்கார்ந்தான்னா, ஒரு ஒரு தர்க்கத்த எடுத்து ஹேண்டில் பண்ணா எல்லா தொலைக்காட்சியிலும் அவன் அளவுக்கு யாருமே இன்னைக்கு நெருங்கவே முடியாது. ராஜீவ் காந்தி. அவங்கள ஏன் அப்படி ராஜீவ் காந்திலாம் மாணவரா இருக்கும்போது சிதம்பரத்த எதிர்த்து தேர்தலில் நின்னவர் அவரு. மாணவர் சார்பாக. அப்படி இருக்க எம்.எல்.ஏ.
படிச்சுட்டு வரவன் ஏன் ஒதுக்குறாருங்கும் போது, அண்ணனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல் அப்புறம் தான் தெரியுது நான் எல்லாம் யோசிக்கும்போது, அவருக்கு எப்பயுமே கொஞ்சம் அவருக்கு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம கருப்பா இருக்கோம். நம்ம கிராமத்துலருந்து வந்திருக்கோம். நம்ம இன்னும் வெல்லல. என்னதான் அவர் சிறப்பா பேசினால் கூட, அந்த அடிப்படை குணம் அவருக்கு கொஞ்சம் இருக்கும். அது எப்பயுமே அடிப்படையில கொஞ்சம் கிராமத்திலிருந்து வந்து சரியான புரிதல் இல்லாதவர்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா, இந்த இருக்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ள வந்தா, நம்மலாம் சின்ன வயசுல இங்க வரும்போது அல்சமால்குள்ள போ முடியாது. ஸ்பென்சருக்குள்ள போ முடியாது. போனா நான் ஒரு அந்நிய தன்மையா உணர்வேன். இப்ப அப்படி கிடையாது. எங்கனாலும் நம்ம டீல் பண்ணுவோம். அவன் நம்மள பார்த்து நினைக்கட்டுமே நினைப்பான். அது வந்து ஒரு மனப்பக்குவம். இப்பவும் ஊர்ல இருந்து யாராவது எஸ்கலேட்டர்ல ஏற தெரியாதா? அப்படி ஒரு அண்ணன் அது உள்ளுக்குள்ளேயே இருந்தது. ஆனா, இப்படிலாம் என்கிட்ட பேசுறத பார்த்து, எல்லாரும் கூட இருக்கும்போது சாப்பிடணும், எல்லாம் தூங்கணும். எனக்கு பெட்டு போட்டுலாம் காத்து வச்சிருப்பாரு. "தம்பி எங்க இருக்கீங்க இளையவரே? கிளம்பி வாங்க" அப்படின்ட்டு. இந்த மாரிலாம் நான் அவரை விட்டு விலகி வருவேன்னு என் வாழ்க்கையிலேயே நெனச்சது கிடையாது நான். அப்படி நடக்கக்கூடாதுன்னு நெனச்சிருக்கேன். அப்படி அவங்க 2 பேரும் வரும்போது கூட நான் வெளிய வரல. ஒரு ஊன்றி நான் அண்ணா அவர்களை படிக்கிறபோது, அண்ணா அவர்கள் வந்து 1949ல திமுகவை ஆரம்பிக்கும்போது, அத்தனை பேரும் இளைஞர்கள். அண்ணா அவர்களுக்கு மட்டும் தான் 40 வயசு. அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும்போது 45 வயசு. எனக்கு அப்ப 36 வயசு. அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் 40 வயசு. நெடுஞ்செழியனுக்கு மட்டும் தான் 29 வயசு. அன்பழகனுக்கு 25 வயசு. கலைஞருக்கு 23 வயசு. ஆசி தம்பிக்கு 23 வயசு. எதுக்கு சொல்றேன்னா, பாருங்க அவ்வளவு பெரிய இளைஞர் சமூகத்தை வைத்து 19 ஆண்டுகளில் ஆட்சி பிடித்து விட்டார். 49ல 67ல ஆட்சி பிடிச்சிட்டார். தன்னை விட வயதில் இளையவர், தன்னை விட வசதியில் குறையவர், தன்னை விட புகழில் குறையவர், தன்னுடைய உதவி இயக்குனர் யார் மணிவண்ணன் ஐயா தலைவரா ஏத்துக்கிட்டார் சீமானை. ஏன்னா அவர் வந்து எம்எல் மூவ்மெண்ட்ல இருந்தவர். ஏன்னா எப்படியெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயலலிதாவே ஏத்துட்டாங்க இல்லையா எம்ஜிஆர் கூட இருந்ததுனால அவங்களுக்கு கொள்கை நிறைவேறணுன்னு. ஏன் எங்களுடைய தேசிய தலைவரா நான் நினைச்சிட்டு இருக்க அண்ணன் தலைவர் பிரபாகரன் அவரை விட வயதில் முதியவர்கள்லாம் அவரை தலைவராக ஏற்றுக்கணும். அதுபோல அண்ணன் இருப்பார்னு நாங்க நினைச்சு பயணப்படுகிற போது அவர்கள கட்சி விட்டு தூக்குறாங்க. அப்ப நாங்க பெரிய சண்டை போடுறோம். ஏன்னா இப்படி? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அப்படிலாம் கேட்கும்போது, உங்களுக்கு தெரியாதுடா, அவன் இத பேசுறான், அத பேசுறான்னு சொல்லி தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியில வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரும் குகன்குமாரு, அங்க இதுல தஞ்சாவூர்ல நல்லதுரை, பேராவூரணி திலீபனு, ஒவ்வொரு ஊர்லயும் தனசேகரன் ஒருத்தர் வந்து அமைப்பிலே இருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்து அவருக்கு ஆயுதம் கொடுத்து, அவர வந்து அடிச்சு சிறைப்படுத்தி முதுகெலும்பே ஒடிச்சிருக்காங்க. அவர்லாம் ரொம்ப நாளா கட்சியிலிருந்து வராத, இவரோட பயணப்பட்டு வந்தார். அது இல்லாத பெரியாரிஸ்டுகள் குளத்தூர் மணி, ராமகிருஷ்ணன், அண்ணன் அரியுமதி, சுபவீர் எல்லாமே இவர் கூட இருந்தவங்க தானே. இவரு அவங்க கூட இருந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சு உறுதுணையா இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய இருப்பு காலியான்னு எல்லாத்தையும் அப்புறப்படுத்த ஆரம்பிச்சாரு. கொள்கை முடிவு தவறா இருக்கிறார். பெரியாரை தவறாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். பெரியார் 1973ல் ஐயா இறந்து விட்டார். அவரை பத்தி நீங்க பல மேடைகளில் 25 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்போ உங்களுக்கு எப்படி அவர் தவறா விமர்சிக்க வேண்டிய நபரா? உலகத்தில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது. விமர்சிக்கலாம். அவதூறு பேசுறது இருக்குல்ல. கொள்கையை தவறா புரிஞ்சுகிட்டு கூட இருக்கலாம். ஆனா, நீங்க மாற்று சித்தாந்தம் உள்ளவர்களை போய் சந்தித்து, அவர்களிடம் உதவி பெற்ற பிறகு அவர்களை எதிர்ப்பு இருக்கிறபோது, எனக்கு அதுல ஒரு இடதுசாரி குடும்பமாக இருந்து, எனக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தமா சின்ன வயசுலேருந்து போதிக்கப்பட்ட நான், முழுமையான ஒரு தேசிய இன விடுதலைக்கு போராடுவதாக, இல்ல போராடுவதற்கு செயல்படுவதாக இந்த கட்சி இருக்கும். அப்படின்னு நம்ம எல்லாம் உருவாக்கி பயணப்பட்டுக்கின்ற போது, இது வழி தவறி போகுது அப்படிங்கும்போது எங்களுக்கு கருத்து முரண் வந்துச்சு. எத்தனையோ பேர் நம்ம திரைத்துறையில் இருக்கிற பல்வேறு பேர் என்ட்ட அண்ணனை பத்தி சொல்லுகிற போது நான் அப்பலாம் நம்பல. ஆனா கண்கூடாக நான் ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது, கொஞ்ச நாள் இத சரி பண்ணிடலான்னு இருந்தேன். இதுவரைக்கும் நான் அவர வந்து எங்கேயுமே எவ்வளோ பேட்டியில கூட அண்ணன்னா இன்னும் எனக்கு அண்ணன் தான். ஒரு இது கூட நான் வந்து மரியாதை குடுப்பேன். அதே மாரி எங்க அண்ணி அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். அது என்ன விட வயசுல வந்து 10 வயசு 11 வயசு சின்ன பொண்ணு தான். மாமா, அப்பா தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவோம். நம்மளும் கூப்பிடும்போது தானே மரியாதை குடுப்பாங்க. ஏன்னா அண்ணன் மூலமாக உறவு இருக்கும்போது என்ன சின்ன வயசு இருந்தாலும் அண்ணி அண்ணி தானே. அப்படிதான் நானு பழகுறேன், பழகிட்டு இருந்தேன். எந்த இடத்துலயும் விட்டு தர மாட்டேன். உறவு முறையில. ஆனா கொள்கை என்று வருகிறபோது, நீங்க தவறாக நடக்கும்போது சுட்டிக்காட்டுவது என் கடமையா இருக்கு. அதையும் நீங்க கேட்காத சரி பண்ணும்போது, விலகி வந்து உங்களை விமர்சிக்க வேண்டியது என் கடமையா இருக்கு. காரணம் என்னன்னா, எனக்கு ஒருவனுக்கு இழப்பு இருந்தா அது பரவால்ல. அது என் இனத்துக்கான இழப்பா நான் நினைக்கிற போது, எப்படி வந்து என்னதான் சரி நான் நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம். அது காலம் தான் முடிவு பண்ணிக்கும். எப்படி தமிழ் 65க்கு அப்புறம் மொழிப்போரின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி நடத்துகிற இதில் கொள்கை முடிவில் இங்கு ஆங்கிலம் கோலோச்சப்பட்டு
எப்படியெல்லாம் மொழி சிதைவு போய் எப்படியெல்லாம் சமஸ்கிருதம் கோலோச்சுக்கிறதுன்னு நான் ஒரு கணக்கில் எடுத்துக்கும் போது தமிழ் தமிழ் பேசி ஆட்சிக்கு வந்தவங்க இவங்க தமிழை எதுவும் பண்ணலையேன்னு நினைக்கிற மாதிரி தமிழ் தமிழ் சொல்லி 2வது வந்த நாம் தமிழர் கட்சியும் சரியில்லைன்னு மக்கள் முடிவு பண்ணா இன்னும் பல்வேறு ஆண்டுகள் பின்தங்கி போயிடும் இந்த தேசிய இன விடுதலை அரசியல். அப்போ இதை அம்பலப்படுத்த வேண்டியது விமர்சிக்க வேண்டியது நம்ம கடமை. அப்படிங்கிறதுனால தான் வெளியே வந்து அதற்கான அவர் செய்கிற தவறான முடிவுக்கு நம்ம ஒவ்வொரு கட்சியும் பெரியாரை விட்டது எதிர்ப்புன்னு சொல்கிறோம், விஜயை பேசுறது எதிர்ப்புன்னு சொல்கிறோம். விஜய் கொள்கை ரீதியாக விமர்சிக்க ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கொள்கை என்னான்னு தெரியாதவே நீங்கள் ஆதரிச்சிங்க. இப்போ அவரை வந்து அணில் குஞ்சுங்கிறதும் புலிகள் வந்ததால் அணில் காணாத போயிடுச்சுங்கிறதும் இதெல்லாம் 3ஆம் தர பேச்சாளர்கள் பேசி ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக பிரபாகரன் பேரை சொல்லி தமிழ் தேசிய அரசியலை சொல்லிக்கிறோம். உங்களை பெரும் அறிவாளியாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திற்கு நீங்கள் தவறான சொல்லாடுகளை கையெழுதும் போது நமக்கு அவரை விமர்சிக்க வேண்டிய கட்டமாக இருக்கு. அப்படி சரியாக இருந்த ஒரு நபர் இந்த மனித வளம், இந்த மக்கள் கூட்டம் தன்னுடைய சுய தேவைக்காக அது ஒரு மூலதனமாக பயன்படுகிறது என்று அவர் பயன்படுத்தப்பட்டு கற்றுக்கொண்ட பிறகு எங்களை போன்ற மிக நெருக்கமானவர்கள், கட்சியில் வேலை செய்தவர்கள், பிடிப்போடு வந்தவர்கள் எல்லாம் 90 விழுக்காடு விலகிவிட்டார்கள். இப்போ அங்கே இருக்கிறது வெறும் கூடு தான். ஆனால் அது வீணாக போகணுமா அப்படின்னா அது வீணாக போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவரு தன்னை சரிப்படுத்தி கொண்டு இன்னும் சரியான இது போனால், ஏன்னா இங்கே எப்பயுமே ஒரு ஒரு கருத்திற்கு பல்வேறு இயக்கங்கள் இருக்க வேண்டும். அப்போ தான் அது பன்முகத்தன்மை இருக்கும்போது தான் ஜனநாயகம். அதனால தமிழ் தேசிய ஐயா மணியரசன் இருக்காரு, அண்ணன் வேல்முருகன் அண்ணன் இருக்காரு, தோழர் தியாகு இருக்காரு, திராவிடம் தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிற அமைப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது தான் ஜனநாயகத்தன்மை இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என் பார்வையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே நாடுங்கிறது எப்படி சர்வாதிகாரத்துக்கு இட்டு சொல்லுமோ, அதுபோல் தான் எந்த தத்துவத்திற்கும் ஒரே கட்சி, ஒரே ஆட்சி முறை இருக்கும் என்று சொன்னால் அது பன்முகத்தன்மை அளிக்கப்பட்டு சர்வாதிகாரத்துக்கு தான் இட்டு தள்ளும். அதை சுட்டி கேட்டிய கடமையும் இல்லைங்கும்போது அது தட்டி கேட்டு அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு எனக்கு இருக்கதான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அது வந்து வெளியே வந்துட்டோம். உங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் அவர்கிட்ட நீங்க முன்வைக்கலையா? அதாவது என்ன இல்லை, என்னை போல் பல்வேறு பேர் விமர்சனம் வச்சார். ஒரு லெவலுக்கு மேலே நேராவே பேசுனீங்க. ஆமா நேரா. உங்களுக்கு ஏன் காரணம் என்னன்னா, நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு பார்த்து போன ஆள் கிடையாது. அது இல்லாத நம்ம உதவி இயக்குனராக இருக்கும்போது விவாதத்தில் சண்டை நடக்கும். அந்த அளவுக்கு இப்போ சேரன் அண்ணன்ட்டையும் சரி, சில பேர் டைரக்டருக்கு தனியாக எழுதிட்டு வந்து சீனை கொடுத்துருவாங்க. நம்ம வந்த வழிலாம் விவாதத்தில் சண்டை நடக்கும். அந்த மாதிரியான அப்போலாம் அதிகமான சுதந்திரம் வந்து வாடா போடான்னு அவர் சொல்ல, நாங்கள் நீ மட்டும் என்ன பேசுகிற அப்படிலாம் நாங்கள் பேசிக்கிட்டதெல்லாம் அனுமதித்த அவ்வளவு ஜனநாயகத்தன்மையோடு இருந்த ஒரு நபர் தான் அண்ணன் சீமான். அதுக்கப்புறம் நாங்கள் விமர்சனம் என்பதே அவருக்கு பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் கேளுங்க, அக்செப்ட் பண்ணுறது பண்ணாத உங்களுடையது, ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. அதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்துக்கணும். அப்படியே நான் இதை பண்ணிவிடுவோம், அதை மாற்றிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல, குறைந்தபட்சம் இப்படி நடக்குன்னு சொல்லும்போது ஒரு தலைவன் என்பவர் அதிகமாக கேட்பவராகவும் குறைவாக பேசுபவராகவும் இருக்கணும். செயலின் மூலமாக தான் அதிகம் செய்யணும். நீங்கள் அந்த இடமே இல்லாத போகும்போது நம்ம எப்படி விமர்சிக்கணும்? அமைப்பை சரியாக கட்டல, அமைப்பில் உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை. நீங்கள் அதே மாதிரி தேர்தலில் நிற்பவர்கள் அந்த பகுதியில் உழைத்தவர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல. அப்படிங்கிற தவறுகளை பல்வேறு முறை சுட்டி காட்டியும் அவர் அதெல்லாம் செய்யறதுக்கு தயாராக இல்லை. கேட்குறவங்க வெளியே போயிடுங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டார். எங்ககிட்ட சண்டைக்கு போகும்போது நான் போகிறேன் நீங்கள் பார்த்துங்கிற நிலையில தான் இருந்தார். சில வெளியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் உள்ள ஊடிடுச்சு. அவங்க தெரியும், அவங்க சமயத்தில் வந்த வீடியோ ஆடியோலாம் அவர் யார்கிட்ட பேசுறது என்னெல்லாம் நாங்கள் கூட இருக்கும்போது சீமான் அண்ணன் எங்கிட்டையும் எவ்வளோ கருத்துக்கள் அவர் பேசியிருப்பார், நாங்கள் பேசியிருப்போம். எங்களுக்கு பதிவு ஒரு வீடியோக்களும் ஆடியோவோ நாங்கள் வெளியவே வரல. ஆனால் அவர் கூட நெருக்கமாக இருந்தவர்கள் அவரை வந்து, ஏன்னா ஒரு அஜெண்டா தான், சீமானை அப்புறப்படுத்தினால் தமிழ் தேசியத்தை இங்கு மட்டுப்படுத்தி விடலாம். ஆனால் எந்த ஒரு இதுவும் அப்படி கிடையாது. அது காலம்தான் உருவாக்கும். ஒரு தலைவன் அந்த தத்துவத்தை வழிநடத்தி கொண்டு போகணும் வெளியே இந்த தலைவனத்தையே உருவாக்கி கொண்டு முடியாது. அந்த மாதிரி இதை அந்த ஒரு டீம் வந்து வேலை செய்கிற போது எங்கள் விமர்சனத்தை அவர் காது கொடுத்து கூட கேட்குற இதில் இல்லை. என்னுடைய விமர்சனத்தில் மட்டும் இல்லை, கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான உறுப்பினர்கள் கூட கேட்குற அளவில் இல்லை. அதனால தான் கடுமையாக முகம் அறியப்பட்டவர்கள்லாம் இப்போ காளியம்மாள் கூட, நத்தம் சிவசங்கரன், எத்தனையோ பேர் மண்டல பொறுப்பாளர் பல பேர் வெளியே போயிட்டாங்க. அதனால் அண்ணன் வந்து அவர் தான் பேசுகிறாரே, ஏய் நான் சொல்கிறத கேள் அப்படி சொன்ன ஜெயலலிதா கூட பொதுவெளியில் அப்படி சொன்னதில்லை. அதை பார்க்குறோம்ல, இப்போ எனக்கே 52 வயசு ஆகுது, பார்க்குறேன். ஜெயலலிதா அவ்வளோ ஒரு ஆளுமையான பெண்மணி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இது. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, இது கட்சி யான் கட்சி இப்போ பேசியிருக்கிறாரே, இஷ்டம் இருந்தார் இல்லைன்னா போன்னு ஒரு தலைவன் சொல்ல மாட்டான். ஏன்னா தலைவருக்கான பண்பு அது அல்ல.
ஏன்னா இது வந்து ஒரு புரட்சிகர கட்சியாக நம்ம சொல்லுகிறோம். இதன் மூலியமாக ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கிற கட்சியினுடைய தலைவர்கள் கூட அப்படி சொல்றதில்ல. முதல்ல அரசியல் என்பதே அதுவல்ல. ஆட்சிக்கு வந்து தான் காசு சம்பாதிக்கிறது இல்ல. மக்களுக்கு சேவை செய்யணும் வரான். அப்புறம் அந்த இடத்த தக்க வைப்பதற்காக மக்களும் சமூகங்கிறது மக்கள் தானே. மக்கள் என்னைக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சானோ, அன்னைக்கே அவனும் காசு வாங்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இல்ல அவன் காசு வாங்கிட்டு வேலை செய்யறதுனால மக்களும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு நினைக்கும்போது, அப்படி இல்ல மாற்று கட்சியாக நம்ம வருகிற போது, அதே தவறை நம்ம தொடர்ந்து செய்யறோங்கிற ஒரு குறிப்பால் அமைப்பு ரீதியாகவும், கொள்கை ரீதியாகவும் அவங்க சரியான உரிமை கொடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டுவதை அண்ணன் கேட்க தயாராக இல்லாத காரணத்தால் மத்தவங்கலாம் நீக்கினாரு. என்ன நான் தான் வெளிய வந்தேன். நான் வெளிய வந்துட்டேன். அதனால அவர் விமர்சனத்தை ஏத்துக்கிற இது இல்ல. விமர்சனம் மட்டும் இல்ல, செய்தியே காது குடுத்து கேட்பதற்கு தயாராக இல்ல. ஒரு காலகட்டத்தில விஜயோடு சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற முடிவுல இருந்தாரா? கட்டாயமாக இருந்தார். தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கார். ராம் தமிழருடைய வளர்ச்சியை விஜய் அவர்கள் கவனிச்சுக் கொண்டிருந்தார். உங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு உங்க சின்னத்திலே நிற்பதாக தமிழ் தேசிய கட்சிகள் பெரும்பாலான ஆட்கள் வருகிற போது கூட அவர்களை நீங்கள் மறுத்து விட்டால் என்ன சொல்றது? அப்பதானே நீங்க யாருன்னு எங்களுக்கு அம்பலப்படுது. உன்னை ஒழிக்கிறது தான் என் வேலை. புலிகள் வந்தவுடன் எளிய அணில்கள் இல்லாத போய் விட்டது. 2026 தேர்தல்ல விஜயனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல கட்டாயமாக ஒரு பெரிய அளவுல இருக்கும். விஜய் நான் தான் முதல்வர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அவர் வென்று தனியாக நின்று முதலமைச்சராக வந்து விடுவாரா